பூவாசிகளுக்கு சத்தியத்தை தெளிவிக்கிற நித்திய ஞானமாகிய இயேசுவே, அத்தியந்த தாழ்ச்சி வினயத்துடனே தேவரீரை ஆராதிக்கிறேன். அடியோர்கள் தேவரீருக்கு துரோகம் செய்ததற்கு காரணமான மனப்பொருத்தமுள்ள மூடத்தனமான அறியாமைக்கு பரிகாரமாக தேவரீரிடத்தில் மிகுந்த ஞான பிரகாசம் பெற்ற ஞானாதிக்கரிடம் சம்மனசுக்கள் தேவரீரை புகழுகிற மேலான தியானத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் சுவாமி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. இயேசுவே, நீர் மரித்தீர், ஆனால் இந்த மரிப்பு ஆன்மாக்கின் வாழ்க்கை ஊற்றாக இரக்கத்தின் கடலுமாக வழிந்தோடியது. ஓ வாழ்வின் ஊற்றே, கண்டுபிடிக்க முடியாத இரக்கமே, உலகம் முழுவதையும் அடக்கி இரக்கம் முழுவதையும் என்மீது பொழிந்தள்ளும். இயேசுவின் இதயத்திலிருந்து எங்களுக்காக இரக்கத்தின் ஊற்றாக வழிந்தோடிய இரத்தமும் தண்ணீருமே நான் உம்மை நம்புகிறேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியுமாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பரலோகத்தையும் உலகத்தையும் படைத்த எல்லாம் தாமாகிய சர்வேசனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஏகசுதனாகிய நம் நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் பவித்து அதிர்ஷ்ட கன்னிமரியாளிருந்து பிறந்தார். போஞ்சு பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்திலே மூன்றாம் நாள் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். பரலோகத்துக்கு எல்லாம் தாமாகிய சர்வேசனையை வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவர் ஜீவியரையும் மரிக்க நடக்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதருடைய சமூகத்தை விசுவாசிக்கிறேன். பாவமன்னிப்பை விசுவாசிக்கிறேன். சரீரத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் திரு உடலையும் திரு இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனைப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகள் வழியாக மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேச மகனுமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேசமகனுமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் இரத்தத்தையும் ஆன்மாவையும் தேகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உள்ளம் தங்கும் இயேசு நாயகா, உந்தன் மேடாய் கொள்ளும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, உந்தன் மேடாய் கொள்ளும் இயேசு நாயகா. பாவப் பிணியைப் போக்கும் இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா, இயேசு நாயகா, இயேசு நாயகா, குழந்தை உள்ளமாக்கும் இயேசு நாயகா. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகளின் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேசமகனுமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திருரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. நீ இல்லையே நான் இல்லையே, நீ இல்லையே நான் இல்லையே, உன் உறவில்லையே வாழ்வில்லையே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. தாய் என்னை மறந்தாலும் நீ என்னை பிரியாம் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். தாய் என்னை மறந்தால் நீ என்னை பிரியாமல் உறவாலே என் வாழ்வை மகிழ்வாக்கினாய். அன்பானவா அருளானவா, அன்பானவா அருளானவா, துயர் நீக்கி துணையாக நீர் வாருமே, துயர் நீக்கி துணையாக நீர் வாருமே. தாய் போல என்னை காக்கும் என் தெய்வமே, உன் துணையின்றி என் வாழ்வு வீணாகுமே. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய பிதாவே, எங்கள் ஆண்டவரும் நேசமகனுமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திருரத்தத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பெற்ற என் செல்வமே,
என் செல்வமே ஓ எந்த நேசநாதா உம்மை நான் அறிந்து உறவாட உள்ளதெல்லாம் இழந்தேன் நான் உள்ளதெல்லாம் இழந்தேன் பற்ற என் செல்வமே ஓ எந்த நேசநாதா. இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த திருப்பாடுகள் வழியாக எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தேவிதாவே எங்கள் ஆண்டவரும் நேசமருமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலையும் திருரத்தையும் ஆன்மாவையும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்காகவும் அகில உலகின் பாவங்களுக்காகவும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். புனித இறைவா, புனித எல்லாம் வல்லவரே, புனித நித்தியரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இரக்கமுள்ள இயேசுவே, உம்மை நாங்கள் விசுவாசிக்கிறோம், உம்மில் நாங்கள் நம்பிக்கை வைக்கிறோம். எங்கள் பலவீனத்திலும் இயலாமையிலும் எங்களுக்கு உதவியாக வாரும். நீர் எல்லாராலும் அறியப்படவும் நேசிக்கப்படவும் செய்ய எங்களுக்கு வரம் தாரும். அனைக்கடலும் அன்பில் நம்பிக்கை வைக்கவும் உமது மகிமைக்காகவும் எங்கள் மீட்புக்காகவும் உலகில் உள்ள தீய சக்திகள் விலக்கவும் எமக்கு வரமருளும். ஆன்மாக்களுக்காக ஜெபம். ஆண்டவரே, உமது இறைச்சலினால் எல்லா பாவிகளையும் மன்னித்து உமது நீதியின் வழி நடத்திச் செல்லும். இவர்களையும் இவர்களுடைய தீமையின் கொடுமையின்றி பாதுகாத்தருளும். தீமை செய்த அனைவரையும் மீட்டருளும். இறைவனின் இரக்கம் அவர்கள் மேல் இருப்பதாக. என் தேவனே, எமது இறைவனே, அனைத்துமானவரே, என் இயேசுவே இரக்கமாயிரும். இயேசு கிறிஸ்துவே இரக்கத்தின் அரசே, நான் உம்மை நம்புகிறேன். இயேசு மரிசூசே, நான் உம்மை அன்பு செய்கிறேன். ஆன்மாக்களை மீட்டருளும். ஆமென். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனையை நன்றாக கேட்டருளும். கிறிஸ்துவே எங்கள் பிரார்த்தனை நன்றாக கேட்டருளும். பரத்தை படைத்த பிதாவாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு ரட்சியும் சுவாமி. உலகத்தை மீட்ட சுதனாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு ரட்சியும் சுவாமி. பரிசுத்த ஆவியாகிய சர்வேஸ்வரா, எங்களை தயவு ரட்சியும் சுவாமி. பரிசுத்த தமத்திருத்துவமாய் இருக்கிற ஏக சர்வேஸ்வரா, எங்களை தயவு ரட்சியும் சுவாமி. சகலமும் படைக்கப்பட காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையாக உம்முடைய பெயரில் வைக்கிறேன். பரலோக அருவிகளை படைக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையாக உம்முடைய பெயரில் வைக்கிறேன். உலகத்தை மீட்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையாக உம்முடைய பெயரில் வைக்கிறேன். ஒன்றுமில்லாமையிலிருந்து எங்களை உருவாக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையாக உம்முடைய பெயரில் வைக்கிறேன். கடவுளின் சர்வ வல்லமையை மானிடருக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையாக உம்முடைய பெயரில் வைக்கிறேன். உலகம் முழுவதையும் பரிபாலிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையாக உம்முடைய பெயரில் வைக்கிறேன். மகா பரிசுத்த தமத்திருத்துவத்தின் பரம ரகசியத்தை
எங்களுக்கு வெளிப்படுத்த காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். எங்களை தினமும் அர்ச்சிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். எங்களுக்கு நித்திய வாழ்வை அருள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். நாங்கள் அடையவிருக்கும் தண்டனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றி வர காரணமாயிருக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். பாவச் சேற்றிலிருந்து எங்களை மீட்டு கைதூக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். மனித அவதாரத்தையும் பாடுகளையும் மரணத்தையும் ஏற்றுக்கொள்ள காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். சகலருக்கும் எப்பொழுதும் எல்லா இடங்களிலும் உதவியளிக்க காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். உமது அருட்கொடைகளை முன்னதாகவே எங்களுக்கு அருள காரணமான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். தெய்வீக பரம ரகசியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி துலங்கச் செய்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். சத்திய திருச்சபையை ஸ்தாபித்ததில் நீர் காட்டிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். அருட்சாதனங்களை ஏற்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். ஞான ஸ்நானத்திலும் பச்சாதாபத்திலும் இரக்கத்தை அருளும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். திவ்ய நற்கருணையிலும் குருத்துவத்திலும் இறை இரக்கத்தை தந்தருளிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். பாவிகளை மனம் திருப்புவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். அவிசுவாசிகள் ஒளி பெறுவதில் இறை இரக்கத்தை காண்பிக்கும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். நீதிமான்களின் அர்ச்சிப்பில் இறை இரக்கத்தை வெளிப்படுத்தும் இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். உமது திருக்காயங்களிலிருந்து சுரந்தோடிய இரத்தத்தின் வழியாக இறை இரக்கத்தை வெளிப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். உமது மகா பரிசுத்த திரு இருதயத்திலிருந்து சுரக்கும் இரத்தத்தினால் எங்களை புனிதப்படுத்திய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். இரக்கத்தின் தாயாகிய புனித மரியாளை எங்களுக்கு தாயாக தர காரணமாயிருந்த இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். நோயாளிகளுக்கும் துன்பப்படுவோருக்கும் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். நொறுங்கிய இதயங்களுக்கு ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். கதிகலங்கி தவிக்கும் ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். மரிப்போரின் அடைக்கலமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். உத்தரிக்கிற ஸ்தலத்து ஆன்மாக்களின் ஆறுதலான இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். சகல புனிதர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். மீட்கப்பட்டவர்களின் பரலோக ஆனந்தமாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். அற்புதங்களின் வற்றாத துணையாகிய இரக்கத்தின் அரசராகிய இயேசுவே, இயேசுவே நம்பிக்கையெல்லாம் உமது பேரில் வைக்கிறேன். உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறிப்புருவையாகிய இயேசுவே, எங்கள் பாவங்களை போக்கிடும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறிப்புருவையாகிய இயேசுவே, இயேசுவே பிரார்த்தனை கேட்டருளும் சுவாமி. உலகத்தின் பாவங்களை போக்குகிற இறைவனின் செம்மறிப்புருவையாகிய இயேசுவே, இயேசுவே எங்களை தயவுநோக்கியும் சுவாமி. ஆண்டவருடைய இரக்கங்கள் அவருடைய சகல படைப்புகள் பேரிலும் உள்ளன. ஆதலால் ஆண்டவருடைய இரக்கத்தை என்றென்றைக்கும் பாடுவேன். ஜெபிப்போமாக. மகா தயை நிறைந்த இறைவா, இரக்கத்தின் தந்தையே, ஆறுதலின் தேவனே, உம்மில் விசுவாசமும் நம்பிக்கையும் கொண்ட ஆன்மாக்கள் மீது இரக்கம் கொண்டவரே, உமது அளவற்ற இரக்கத்தை குறித்து எங்கள் பேரில் உமது கருணை கண்களை திருப்பியருளும். இத்துன்ப உலகில் எங்களுக்கு நேரிடும் எல்லா சோதனைகளிலும் உமக்கு பிரமாணிக்கமாயிருக்க உமது இரக்கத்தின் அருட்கொடைகளை எங்கள் மீது நிறைய பொழிந்தருளும்.
என்றும் வாழ்பவரும் எல்லாம் வல்லவரும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்தருளும் சுவாமி. ஆமென். புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தி அதிகாரம் 24 இறை வார்த்தைகள் 47 முதல். பாவ மன்னிப்பு பெற மனமாறுங்கள் என எருசலேம் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் அவருடைய பெயரால் பறைசாற்றப்பட வேண்டும் என்றும் எழுதியுள்ளது. இவற்றுக்கு நீங்களே சாட்சிகள். இதோ என் தந்தை வாக்களித்த வல்லமையை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்கள் உன்னதத்திலிருந்து வரும் அவ்வல்லமையால் ஆட்கொள்ளப்படும் வரை இந்நகரத்திலேயே இருங்கள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. நமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு விண்ணகத்திலிருந்து வல்லமை வரும் வரை இந்நகரத்தில் தங்கியிருங்கள் என்று தனித்திருக்க சொல்லுகிறார். எதற்காக இந்த தனித்திருத்தல் என்று பார்க்கிற பொழுது, அவர்கள் ஆண்டவருடைய அந்த பிரிவை அல்லது அவருக்கு ஏற்பட்ட அந்த சங்கடங்களை, துன்புறுத்துதலை கண்டு பயந்து வாழ்வை இழந்து விட்டோமோ என்ற ஒரு நிலையில் இருக்கிற பொழுது ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். விண்ணகத்திலிருந்து வல்லமை, வாக்களிக்கப்பட்ட வல்லமை இறங்கி வரும் வரை நகரத்தில் இருங்கள் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வில் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு செய்தியாக இது அமைந்திருப்பதை நாம் அறிவோம். தொடக்க நூலில் 1வது அதிகாரத்தில் 31வது வசனத்திலே பார்க்கிறோம். அனைத்தையும் படைத்தார், படைத்த அனைத்தையும் உற்று நோக்கினார், எல்லாம் நல்லதென கண்டார். இப்படி படைத்த படைப்புகள் அனைத்தும் நன்மை நிறைந்ததாக நல்லதாக இருக்கிற பொழுது இவ்வுலகில் துன்பம் எங்கிருந்து வந்தது என்று பார்க்கிற பொழுது மனிதனுடைய பேராசையினுடைய நிறைவாக இவ்வுலகில் துன்பம் வந்து விழுவதை நாம் அறிவோம். ஏவாள் பேராசைப்பட்டால் துன்பம் வந்தது. காயின் பேராசைப்பட்டான், துன்பம் வந்தது. நோவா காலத்தில் வாழ்ந்திருந்த மக்கள் எந்த அளவுக்கு மோசமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள் என்றால், ஆசையின் மிகுதியால் வானதூதர்களை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது. எனவே அந்த ஆசையினுடைய மிகுதியால் வந்த விளைவு அழிவு நோவா காலத்தில். அதே போலதான் பாபேல் கோபுரம் எழுப்புகிறார்கள். ஆண்டவரை அடைவோம் என்ற ஒரு எண்ணத்தோடு கோபுரம் எழுப்புகிறார்கள். அப்பொழுதும் அவர்கள் வீழ்த்தப்படுகிறார்கள். அதுவும் பேராசையால் வந்தது தான். அடுத்ததாக ஆபிரகாம், லோத் இவர்களுக்கிடையே பிரிவு வந்து அவர்கள் கடந்து செல்கிற பொழுது, லோத்து தனியாக சென்ற பொழுது அங்கு ஏற்பட்டிருக்கிற அந்த பேராசையால் வந்த விளைவினால் ஆண்டவர் அந்நகரை அழிக்கவிருக்கிறார். சோதம் குமரா நகரை அழிக்கவிருக்கிறார். காரணம், மக்கள் மிக கேவலமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார்கள். அவர்கள் தீயினால் அந்த நகரை அழிக்கிறார் என்று பார்த்தோம். இப்படியாக மனிதனுடைய படைப்பு பார்க்கிற பொழுது நன்றாக இருக்கிறது. ஆனால் காலம் செல்ல செல்ல அவனுடைய தனிப்பட்ட ஆசை அல்லது பேராசையால் இம்மண்ணுலகில் துன்பங்கள், வேதனைகள், சோதனைகள், வருத்தங்கள் அனைத்தும் வந்து விழுகின்றன. இது மனித குலத்திற்கே பெரிய அழிவை கொண்டு வருகிறது. அப்படி அழிவை கொண்டு வருகிற பொழுது மீண்டுமாக கடவுள் இந்த மனித குலத்தின் மீது இரக்கம் கொண்டு ஒவ்வொரு கட்டத்திலும் இம்மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்கிறார். நோவாவோடு உடன்படிக்கை செய்து கொண்டார், ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்து கொண்டார்.
இப்படியாக நாம் பார்த்து வருகிறோம். எப்படியாவது இந்த மனித குலத்தை மீட்க வேண்டும் என்ற ஆசையில் அவர் மீண்டும் மீண்டுமாக இம்மக்களோடு உடன்படிக்கை செய்து கொள்வதை நாம் பார்க்கிறோம். இறுதியாக தன்னுடைய ஒரே மகனை அனுப்பி இம்மக்கள் வாழ வேண்டும், அந்த வாழ்வையும் நிறைவாக வாழ வேண்டும் என்பதற்காக மண்ணுலகில் மனிதனாக பிறந்தார் இயேசு. அவரும் இவ்வுலகில் வந்து மனித வாழ்வை மேம்படுத்த வேண்டும் உழைக்கிற பொழுது அவருக்கும் நேர்ந்தது இந்த கதிதான். அவருடைய பணி வாழ்வை தடுத்தார்கள். அதுவும் பேராசையினுடைய மிகுதியினால் தங்களுடைய அதிகாரத்தையும் தங்களுடைய வாழ்வினுடைய நிலையை விட்டு கொடுக்க முடியாதவர்கள் ஆண்டவரை அழிக்க நினைத்தார்கள், அழித்தார்கள். ஆண்டவர் மீண்டும் எழுகிறார். விண்ணேற்பு செல்வதற்கு முன்னால் தன் சீடர்களிடம் சொல்லுகிற வார்த்தை தான் இன்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை. வானகத்திலிருந்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வல்லமை வரும் வரை, அந்த வல்லமை என்று சொல்லுகிறார், வானத்திலிருந்து உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட அந்த வல்லமை வரும் வரை தனித்திருங்கள் என்று சொல்லுகிறார். இன்று நாம் சந்தித்து கொண்டிருக்கிற இந்த பேரிடரின் காலம், கொரோனா என்ற வைரஸ் மனித பேராசையால் உருவாக்கப்பட்டது. தொடக்கத்தில் இல்லை இவ்வுலகில், காலப்போக்கில் மனிதனுடைய பேராசையால் உருவான இந்த வைரஸ், இந்த உயிர்கொல்லி நோயானது உலகம் எங்கும் பரவி மக்களை கொண்டு குவித்து கொண்டு இருக்கிறது. ஆண்டவர் தருகிற ஒரு நம்பிக்கையின் செய்தி நமக்கு ஆறுதலாக இருக்கிறது. மனித இனம் அணிந்து விடுமோ என்ற ஒரு ஏக்கத்தோடு ஏக்க விழிகளோடு காத்திருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், வல்லமை, வானகத்திலிருந்து வருகிற வல்லமை. வானகத்திலிருந்து வருகிற வல்லமை எது? வானகத்திலிருந்து வருகிற வல்லமை எது? திருத்தூதர் பணியில் 1வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார் இல்லையா, தூய ஆவியானவர் இல்லையா. எனவே ஆண்டவருடைய இரக்கத்தின் நாளை கொண்டாடுகிற இத்தருணத்தில் நமக்கு வாக்களிக்கப்பட்ட வல்லமை ஒன்று இருக்கிறது, அதுதான் தூய ஆவியானவர். அந்த தூய ஆவியானவரை பெறுகிற பொழுது, பெற்றுக்கொள்கிற பொழுது இந்த தொற்று நோய்கள் மட்டுமல்ல, எந்த ஒரு சக்தியும் நம்மை அணுகாது, எந்த ஒரு தீங்கும் நம்மை வதைக்காது, எல்லாவற்றிலிருந்தும் நாம் பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவர் கோட்டையும் அரணுமாக இருந்து நம்மை காப்பார் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக, நமக்காக வாக்களிக்கப்பட்ட வல்லமை தூய ஆவியானவர் என்பதை உணர்ந்து அந்த தூய ஆவியானவரை ஏற்றுக்கொள்ளக்கூடிய உள்ளம் படைத்தவர்களாக வாழுகிறோமா என்று தெரிந்து அறிந்து புரிந்து அந்த ஆவியானவருக்குரியவர்களாக வாழ முயற்சி எடுப்போம். இது போன்ற பேரிடர்களிலிருந்து நம்மையும் நம் சந்ததிகளையும் காப்போம். ஆமென். நன்றி மன்றாட்டுக்கள். கொரோனா தொற்று நோயிலிருந்து பாதுகாத்து வழிநடத்தி வருகின்ற மாபெரும் கிருபைக்காக அநேக சகோதர சகோதரிகள் இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார்கள். பொருளாதார நெருக்கடி நேரத்திலும் யாதொரு கஷ்டமின்றி குடும்பத்தை வழி நடத்தி வருகின்ற மாட்சிக்காக 4 சகோதர சகோதரிகள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். கொரோனா நோயாளிகளை அற்புதமாய் பாதுகாத்து உடல் நலத்தை கொடுத்து மீண்டுமாக அவர்களுடைய குடும்பங்களோடு ஒன்று சேர்த்த மாபெரும் ஆச்சரியமான செயல்களுக்காய் 2 சகோதரர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறார்கள். கண்ணிலே லேசர் சிகிச்சை செய்து கப்பல் சென்றிருக்கின்ற மகனை எந்தவித பிரச்சனையும் இன்றி காத்து வருகின்ற தயவுக்காக ஒருவர் இணையில்லா இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். கொரோனா தொற்று பரவாமல் குடும்பத்தில் உள்ள முதியோர்களையும் குழந்தைகளையும் பாதுகாத்து வருகின்ற காருண்யத்திற்காக ஒருவர் இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி கூறுகிறார். இறைவா உமக்கு நன்றி. கிழக்கு ஆப்பிரிக்காவில் பணி செய்து வருகின்ற சகோதரனை கொரோனா தொற்றிலிருந்து பாதுகாத்து வருவதற்காக ஒருவர் இறையிறக்க தேவனுக்கு நன்றி கூறுகிறார். வட்டி கடன்களை அடைக்கச் செய்த மாபெரும் தயவுக்காக ஒருவர் இரக்கத்தின் அரசருக்கு நன்றி கூறுகிறார். மகன் கண்ணிலே விழுந்த இரும்பு துகள்களை வெளிவரச் செய்த கிருபைக்காக ஒருவர் இறைவனின் இரக்கத்திற்கு நன்றி கூறுகிறார்.
அரசாங்க உதவி கிடைக்க பெற்றதற்காக ஒருவர் இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். நன்றி இயேசுவே. திருமணம் நல்ல முறையிலே நடைபெற்ற தயவிற்காக ஒருவர் இரக்கத்தின் தேவனுக்கு நன்றி கூறுகிறார். நன்றி இயேசுவே. இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. நினைத்த காரியம் நடந்தமைக்காகவும் குடும்ப சமாதானம் கிடைத்தமைக்காகவும் ஒருவர் இறைவனின் கருணைக்கு நன்றி கூறுகிறார். பிரசவம் நல்ல முறையில் நடந்தமைக்காக ஒருவர் இணையின்னா இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். கொரோனா வைரஸ் தொற்றிலே பாதிக்கப்பட்டுள்ளவர்கள் விரைவிலே குணமடைந்து இல்லம் திரும்ப போகின்ற நிறைவான இரக்கத்தின் செயலுக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். கப்பலிலே பணிபுரிகின்ற மகன் எந்த ஆபத்தும் இன்றி பணி செய்ய போகின்ற, அவனை நிறைவாக பாதுகாக்கப் போகின்ற இறை அருளுக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். நிச்சயிக்கப்பட்டிருக்கின்ற திருமணம் நல்ல முறையிலே நடைபெறப் போகின்ற கிருபைக்காக ஒருவர் இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். கப்பலிலே ஃபிட்டராக பணிபுரிகின்ற மகனுக்கு கண் பாதிப்பு ஏற்படாமல் பாதுகாக்கப் போகின்ற இறை உதவிக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. ஆலயத்தின் அருகிலே வாடகைக்கு இல்லம் அமைத்து தரப்போகின்ற மாபெரும் இரக்கத்தின் செயலுக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். தடைக்காலம் முடிந்து விசை படகுகள் தொழிலுக்கு செல்ல போகின்ற இறை மாட்சிக்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து மக்கள் அனைவரும் காப்பாற்றப்பட போகின்ற இறை கரத்திற்காக ஒருவர் நன்றி கூறுகிறார். ஆலயங்கள் விரைவாக திறக்கப்பட்டு வழிபாடுகளிலே மக்கள் பங்கு பெறப் போகின்ற அந்த மகிமையான நேரம் கிடைக்கப் போகின்ற அருளுக்காக ஒருவர் இறைவனுக்கு நன்றி கூறுகிறார். இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி, இறைவா உமக்கு நன்றி. இரக்கத்தின் ஆண்டவரை, நற்கரணில் வீச்சிருக்கக்கூடிய இரக்கத்தின் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவருடைய அன்பை சுவைத்து பாருங்கள். இரக்கத்தில் ஆண்டவருடைய இரக்க பெருக்கை முழுமையாக அனுபவித்து பாருங்கள். ஆண்டவரே, உம்முடைய அன்பை அனுபவிக்க வந்திருக்கின்றோம். உம்முடைய இரக்க பெருக்கத்தை முழுமையாக பெற்று பெற நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இதோ நீர் வல்லமை உள்ள தேவனாக, அற்புதத்தின் ஆண்டவராக, அதிசயங்களை செய்யக்கூடியவராக இருக்கக்கூடியவர், இஸ்ரேலை காக்கின்றவர் கண்ணை ஏறுவதுமில்லை உறங்குவதுமில்லை என்று சொன்னவரே, இதோ உம்முடைய பாதத்தில் எங்களை காத்தருளும் இறைவா, எங்களை காத்தருளும், எங்களை வழி நடத்தி அருளும் இறைவா, எங்களை வழி நடத்தி அருளும், எங்களை பாதுகாத்தருளும் இறைவா, எங்களை பாதுகாத்தருளும் என்று சொல்லி உம்முடைய சன்னிதானத்திலே இதோ நாங்கள் மண்டியிட்டு நிற்கின்ற ஆண்டவரே, எங்களுக்கு ஆறுதலை தரக்கூடியவர், எங்களுடைய உள்ளத்திற்கு அமைதியை தரக்கூடியவர், எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பன் நீர் ஆண்டவரே. எங்களை ஒருபோதும் கைவிடாத தேவனாக இருந்து எங்களை வழி நடத்தக்கூடியவர். கண்ணை உண்டாக்கியவர் காணாமல் இருப்பீரோ, காதை உண்டாக்கியவர் கேளாமல் இருப்பீரோ, எங்களது கால்கள் சறுக்கிடுகின்ற போது எங்களை தாங்கி வழி நடத்தக்கூடியவர் நீர் ஆண்டவரே. இஸ்ரேல் மக்களை எவ்வாறு பாலும் தேனும் பொழிகின்ற அந்த கானான் தேசத்திற்கு அழைத்து சென்றது போல இதோ எங்களையும் உம்முடைய அன்பு பிரசன்னத்திற்குள்ளாக அழைத்து செல்வீராக. இதோ கொரோனா வைரஸினுடைய பாதிப்பினால் நாங்கள் வாழ்விழந்து தவித்துக் கொண்டிருக்கிறோம். உம்முடைய அன்பை கூட சுவைக்க முடியாமல், ஆலயத்திற்கு வர முடியாமல் தவித்தவர்களாய் உம்முடைய அன்பை ஒவ்வொரு நாளும் தேடி பெற்றுக்கொண்டு நாங்கள் இன்று அனுபவிக்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் அனைத்தையும் அறிகின்றவர், எங்கள் உள்ளத்தை ஆய்ந்து அறிகின்றவர், தாயின் வயிற்றிலே உருவாகும் முன்னே எங்களை முன்குறித்த தகப்பன் நீர் ஆண்டவரே. இதோ உம்முடைய சன்னிதானத்தில் உம்முடைய அன்பை அனுபவிக்க வேண்டும், உம்முடைய அன்பை பெற வேண்டும், உம்முடைய இரக்கத்தின் கதிர்களை எங்கள் மீது அள்ளி தெளியும் என்று சொல்லக்கூடிய ஆவலோடு ஏக்கத்தோடு வந்திருக்கிறோம். கலைமா நீரோடைய ஆர்வமுடன்
நாடி தேடுவது போல எங்களுடைய உள்ளமானது உமையே தேடிக்கொண்டிருக்கிறது. எங்களுக்கு மீண்டுமாக நாங்கள் உம்முடைய அன்பை சுவைக்க இந்த வழிபாட்டு தலங்களை திறந்து கொடுப்பீராக, தேவாலயங்களை திறந்து கொடுப்பீராக. ஆலயத்திற்கு வந்து உம்முடைய அன்பை அனுபவிக்கின்ற அந்த அருமையான பாக்கியத்தை எங்களுக்கு மீண்டுமாக கொடுப்பீராக ஆண்டவரே. நாங்கள் மீண்டும் அந்த பழைய வாழ்வை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு துணை புரிவீராக. அன்பு இயேசுவே, கொரோனா வைரஸினுடைய தாக்கத்தினால் ஒவ்வொரு நாளும் வாழ்விழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். மருத்துவமனைகளிலும் இல்லங்களிலும் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். தெய்வீக மருத்துவருக்கெல்லாம் மேலான பெரிய மருத்துவர், அனைத்து யாதின் வல்லமையை கடிந்து அப்புறப்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர். நான் உன்னை ஒருபோது திக்கச்சவனாய் விடேன் என்று சொல்லி எங்களுடைய உள்ளங்களிலே வாக்கு தத்தத்தை தந்து கொண்டிருக்கிறேன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் மீண்டுமாக அந்த கொரோனா தொற்று என்ற அந்த கொச்சை கிருமியிலிருந்து நாங்கள் விடுவிக்கப்பட்டு உம்முடைய அன்பை சுவைக்கின்ற பிள்ளைகளாக, உடல் நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லாம் தொட்டு நீர் குணமாக்குவீராக ஆண்டவரே. ஆண்டவரே, பொருளாதார நெருக்கடியினால் ஒவ்வொரு நாளும் வாழ்விழந்து கொண்டிருக்கிற அன்றாட தேவைக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளை உடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். அப்பா, எனக்கு உணவில்லையே, எங்கள் பிள்ளைகள் சாப்பிடுவதற்கு உணவில்லையே என்று சொல்லி அழுது புலம்பிக் கொண்டிருக்கிற அந்த தாய்மார்களுடைய கண்ணீரை நீ துடைப்பீராக ஆண்டவரே. மீண்டுமாக அந்த வேலை வாய்ப்பை என் பிள்ளைகளுக்கு திரும்ப கொடுப்பீராக ஆண்டவரே. வேலை வாய்ப்பை இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு மீண்டுமாக வேலை வாய்ப்பை கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. கண்ணை உண்டாக்கியவர் காணாரோ, காதை உண்டாக்கியவர் கேளாரோ. கண்ணை உண்டாக்கியவர் காணாரோ, காதை உண்டாக்கியவர் கேளாரோ. ஆண்டவரே, எங்களுடைய உள்ளமெல்லாம் சறுக்கி கொண்டிருக்கிறது. எங்களுடைய அன்பு, நீர் எங்களை அன்பு செய்கிறீர் என்பதை நாங்கள் முழுமையாக உணரச் செய்வீராக. உம்முடைய அன்பை அனுபவிக்க செய்வீராக. ஆண்டவரே, வேலை வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை எல்லாம் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்படைக்கிறோம். வெளிநாடுகளிலும் வெளி ஊர்களிலும் வேலை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் வேலை வாய்ப்பை இழந்து கொண்டிருக்கிறார் என்பதை முழுமையாக அறிவீர் ஆண்டவரே. அந்த வேலை வாய்ப்பை இழக்கின்ற பிள்ளைகளுக்கு மீண்டுமாக வேலை வாய்ப்பை ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. நல்ல வேலை வாய்ப்பை ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, உமையே நம்பி நிற்கின்றோம், உமையே நம்பி நிற்கின்றோம். நீர் எங்களை ஒருபோதும் கைவிட மாட்டீர் என்று சொல்லக்கூடிய உணர்வோடு நம்பி நிற்கின்றோம். எங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவர். கண்ணீரை காண்கின்றவர், கண்ணீரை துடைக்கின்றவர், ஆகாரின் கண்ணீரை துடைத்த அதே வல்லமையின் ஆண்டவர், அதே வல்லமையின் இரக்கத்தின் ஆண்டவர் என் பிள்ளைகளுடைய கண்ணீரையும் துடைப்பீராக ஆண்டவர், துடைப்பீராக. நல்ல வேலை வாய்ப்பை பிள்ளைகளுக்கு ஆயத்தப்படுத்தி கொடுப்பீராக. அன்றாட உணவிற்கான வழிவாசல்கள் அனைத்தையும் நீர் திறந்து கொடுப்பீராக. நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள் நன்மையான காரியங்களை மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல மனதை கொடுத்து நீர் வழி நடத்துவீராக ஆண்டவர். குறிப்பாக இந்த ஊரடங்கு நாட்களிலே நல்ல மக்களுக்கு நல்ல விதமான பணிவிடை செய்யக்கூடிய நல்ல மனதை என் நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்கு கொடுத்து நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவர், ஆசீர்வதிங்க. இரக்கத்தின் ஆண்டவரை வச்சு நோக்கி பாருங்க, இரக்கத்தின் ஆண்டவரை வச்சு நோக்கி பாருங்க, இரக்கத்தின் ஆண்டவரை வச்சு நோக்கி பாருங்க. இதோ அவருடைய பிரசன்னத்தை உணர்கின்றவள், அவருடைய அன்பை சுவைக்கின்றவள். அப்படியே வச்சு நோக்கி பாருங்க. இரக்கத்தின் ஆண்டவரே, உடைய அன்பை சுவைக்கின்றோம். நீ நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே, நல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் மருத்துவமனையிலே தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் என்ன செய்வதென்று திகைத்து போயிருக்கிற பிள்ளைகளை திருக்கரத்தில் ஒப்படைக்கிற ஆண்டவரே. குடும்ப உறவுகளோடு இணைந்திருந்தவர்கள் இந்த தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய் நாங்கள் மீண்டுமாக பிழைத்து இல்லம் திரும்புவோமா என்ற கேள்விக்குறியோடு, மனவேதனையோடு, துயரத்தோடு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிற பிள்ளைகளை கண்ணோக்குவீராக ஆண்டவரே. இயேசுவே,
இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் அற்புதமானவர், அற்புதங்களை அதிசயங்களை ஆச்சரியங்களை செய்யக்கூடியவர். இதோ அந்த பிள்ளைகளை தொட்டு நீர் குணமாக்கும், தொட்டு குணமாக்கியருள். தெய்வீக சுகத்தை கொடுத்து ஆசீர்வதியும், தெய்வீக அமைதி அந்த பிள்ளைடைய உள்ளங்களை நிரம்ப செய்யும் ஆண்டவரே. இயேசு ராஜா இரக்கமாயிரும், இரக்கமாயிரும், இரக்கமாயிரும். அவருடைய ஆசீர்வாதத்தை பெறும், அவருடைய அன்பை சுவைத்துக் கொள்வோம். ஆண்டவரை நீர் தருகின்ற ஆசீர்வாதம் நிறைவான ஆசீர்வாதம் ஆண்டவரே, அதை அனுபவிக்கின்ற நல் மனதை எங்களுக்கு தாரும், எங்களுடைய உள்ளத்திற்கு அமைதி தாரும், எங்கள் உள்ளத்திற்குள் வாரும். என் மண்ணை காத்தருளும், என் பாரத நாட்டை காத்தருளும், என் அகில உலகம் முழுவதையும் காத்தருளும். எங்களுக்குள்ளே இறங்கி வாரும், ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிப்போம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு இரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.